இயற்கணிதம், இருபடி சமன்பாடுகளின் வரைபடங்கள், தின வாழ்க்கை சிக்கல்கள் பயிற்சி. அல்ஜீப்ரா, கிராஃப் ஆஃப் குவாட்ரடிக் இக்குவேஷன்ஸ், டெய்லி லைஃப் ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ். இரண்டாவது வினா. y is equal to x square minus 4 என்ற வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x square minus x minus 12 is equal to 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். வினாவை புரிதல், y மதிப்பு காணல், புள்ளிகளை வரைபடத்தில் குறித்தல், வளைவரை வரைதல், நேர்கோடு வரைதல், வெட்டும் புள்ளி காணல், விடை பகிர்தல். இதுதான் ப்ரொசீஜர். கொடுக்கப்பட்ட சமன்பாடு y is equal to x square minus 4. எக்ஸுக்கு மதிப்புகளை கொடுத்து ஒய்யின் மதிப்பை இந்த சமன்பாட்டில் வருவிக்கிறோம். அட்டவணை முறையில் நாம் மதிப்புகளை காண போகிறோம். எக்ஸுக்கு மதிப்புகளை பிரதியிடுங்க. -5, -4, -3ன்னு இன்டிஜர்ஸாக +4 வரைக்கும் கொண்டுட்டு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த ரோல, -4 கான்ஸ்டன்ட் டேர்ம் அது மூணாவது ரோல. ஸோ ரெண்டாவது மற்றும் மூன்றாவது ரோக்களை நாம் கூட்டி எழுதிட்டா, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஆக்சுவலாக கழிச்சு எழுதணும். எழுதிட்டா ஒய் மதிப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ முதல் ரோ எக்ஸ் மதிப்பு, நான்காவது ரோ ஒய் மதிப்பு ஞாபகம் வச்சுக்குவோம். இங்கே ஒரு 10 எக்ஸ் மதிப்புகளுக்கான ஒய் மதிப்புகளை நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிளாட்டிங் பாயிண்ட்ஸை எழுதிக்குவோம். -5, 21, -4, 12, -3, 5. வரைபடம் வரைகிறோம். அளவு திட்டத்தில் எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஓரலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈரலகு. ஏன்னா எக்ஸ் அச்சில் இருக்கிற எண்கள் கிராஜுவலாக ஒன்றொன்னா கூடுது, ஒய் அச்சில் அப்படி இல்லை, 21 வரைக்கும் போகுது. அதனால ஓரலகு வச்சா 21 சென்டிமீட்டர் உயரமான கிராஃப் வரைய வேண்டியிருக்கும். ஸோ ஈரலகுன்னு வச்சு அதை கொஞ்சம் பாதியாக்கிக்கிறோம். பிளாட்டிங் பாயிண்ட்ஸை அதில் பிளாட் பண்ணுறோம். -5, 21, -4, 12, -3, 5, -2, 0, -1, -3, 0, -4, 1, -3, 2, 0, 3, 5, 4, 12 பிளாட் பண்ணிட்டு பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங்கில் கனெக்ட் பண்ணுறோம். நமக்கு தேவையான பரவளையம் கிடைச்சிருச்சு. ஸோ தீர்வுகளின் தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சமன்பாட்டையும் பயன்படுத்தினாதான் நமக்கு அது எளிமையாக இருக்கும். இன்னொரு சமன்பாடு என்ன? x ஸ்கொயர் -x -12 is equal to 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு காணணும்னா y is equal to x ஸ்கொயர் -4 இருந்து, இதில் எக்ஸ் டேர்ம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 0x உள்ள அட்டாச் பண்ணிக்கிறோம். x ஸ்கொயர் -x -12 is equal to 0வை கழிக்கிறோம். ரெண்டையும் கழிச்சிட்டா y -0 y. எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. -4 + 12 + 8 ஆயிரும். ஸோ y is equal to x + 8. இதுதான் புதிதாக கிடைச்சிருக்கிற சமன்பாடு. இந்த புதிதாக கிடைச்சிருக்கிற சமன்பாட்டுக்கு ஒரு அட்டவணை போடுங்க. எக்ஸ் மதிப்பு மேலே, ஒய் மதிப்பு கீழே. -5, -4, -3ன்னு இன்டிஜர்ஸ் வேல்யூவாக +4 வரைக்கும் எக்ஸுக்கு பிளேஸ் பண்ணுங்க. இதோட 8 கூட்டினோம்னா நமக்கு ஒய் மதிப்பு கிடைச்சிரும். நமக்கு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ன்னு கிடைச்சிருச்சு. புள்ளிகள் என்ன? -5, 3, -4, 4, -3, 5. இதை நாம வரைபடத்தில் குறிக்கிறோம். குறிச்சு ரூலரை யூஸ் பண்ணி அழகா ஒரு நேர்கோடு வரைகிறோம். இந்த நேர்கோடு வரையப்பட்ட y is equal to x square -4 என்ற பரவளையத்தை 2 புள்ளிகளில் வெட்டுது. அந்த புள்ளிகள் என்னென்ன? -3, 5 மற்றும் 4, 12. எக்ஸ் அச்சுக்கு நேர இருக்கக்கூடிய எக்ஸ் மதிப்பு என்னங்க? -3, 4. அவ்வளவுதான். இப்புள்ளிகளின் எக்ஸாய தொலைவுகளாக இருக்கிற -3 மற்றும் 4 தான் எக்ஸின் தீர்வுகளாக இருக்கு.
ஸோ சமன்பாடு x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 = 0. இந்த சமன்பாட்டின் தீர்வுகள் -3 மற்றும் 4 ஆகும். புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா?